வணக்கம் மாணவர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாங்கள் தொழில்நுட்பவியலுக்கான விஞ்ஞான பாடத்தின் பைதகரஸ் தேற்றம் பற்றி ஆராய இருக்கின்றோம். இது தேர்ச்சி 3 உள்ளடங்குகின்றது. கடந்த 2 வகுப்புகளிலே நாங்கள் பரப்பளவும் கனவளவும் பற்றி ஆராய்ந்திருக்கிறோம். அது தேர்ச்சி 1 உள்ளடங்குகின்ற விடயம். இன்றைக்கு நாங்கள் தேர்ச்சி 3 சேர்ந்த பைதகரஸ் தேற்றம் பற்றி ஆராய இருக்கிறோம். இந்த பைதகரஸ் தேற்றம் நீங்கள் ஏற்கனவே சிறிய வகுப்பிலே படித்திருப்பீர்கள். மிகவும் இலகுவான பகுதி. ஆனால் இந்த அடிப்படை கணிதம் என்ற ரீதியிலே உங்களுக்கு தொழில்நுட்ப விஞ்ஞான பாடத்திலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த தேர்ச்சி 3 பைதகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி இலகுவில் பிரச்சனைகளை தீர்ப்பர். இதுதான் எங்களுடைய தேர்ச்சி 3 உள்ளடங்குகின்ற விடயம். அதிலே தேர்ச்சி மட்டம் 3.1 என்று சொல்லப்படுகின்றது. முக்கோணியின் பக்கங்களுக்கு இடையிலான தொடர்பை விசாரணை செய்து அம்முக்கோணி செங்கோண முக்கோணி ஆகுமா இல்லையா என்பதை முடிவு செய்வர். இன்றைய கற்றல் பேறுகளாக பைதகரஸின் தொடர்பை உங்களுக்கு கூற தெரிய வேண்டும், முதலாவது விடயம். அடுத்தது பைதகரஸின் தொடர்பை பயன்படுத்தி முக்கோணியின் பக்கங்களின் நீளங்களை காண தெரிதல் வேண்டும். பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பைதகரஸ் தொடர்பை பயன்படுத்த தெரிய வேண்டும். பைதகரஸ் தொடர்பின் மறுநிலை, அதாவது பைதகரஸ் தேற்றத்தின் மறுதலையை உங்களுக்கு கூற தெரிய வேண்டும். பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பைதகரஸ் தொடர்பின் மறுநிலையை பயன்படுத்த தெரிய வேண்டும். இவ்வளவு விடயங்களும் இன்றைய கற்றல் முடிவிலே உங்களிடமிருந்து நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன். அந்த வகையிலே முதலாவதாக பைதகரஸ் தேற்றம். உங்கள் எல்லோருக்கும் தெரியும் பைதகரஸ் தேற்றம் என்றால் என்னென்று நீங்கள் 8ஆம் ஆண்டிலேயே படித்திருக்கிறீர்கள். அதை இன்று மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி, பைதகரஸ் தேற்றம் என்று சொன்னால் செங்கோண முக்கோணி ஒன்றில் இந்த முக்கோணம் ஏபிசியை பார்த்தீர்களாக இருந்தால் இது ஒரு செங்கோண முக்கோணி. இது 90 பாகையாக இருக்கின்றது. ஆகவே இது ஒரு செங்கோண முக்கோணி. இந்த செங்கோண முக்கோணியிலே உங்களுக்கு தெரிய வேண்டிய விடயம் செம்பக்கம் என்றால் என்ன. செம்பக்கம் என்பது செங்கோணத்துக்கு எதிராக இருக்கின்ற பக்கம். அதாவது இந்த ஏபி என்பது செம்பக்கமாக இருக்கும். இந்த ஏசி இந்த பிசி என்பன முதலே இந்த செங்கோணத்தினுடைய அயற்பக்கங்களாக இருக்கும். ஆகவே இந்த செங்கோண முக்கோணியிலே உங்களுக்கு செம்பக்கத்தை அடையாளங்காண முதலாவது தெரிய வேண்டும். அது தெரிந்தால் தான் பைதகரஸ் தேற்றம் விளங்கும். ஆகவே செங்கோணத்துக்கு எதிராக இருக்கின்ற பக்கம் செம்பக்கம். பைதகரஸ் தேற்றம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த செங்கோண முக்கோணி ஒன்றில் செம்பக்கத்தினுடைய வர்க்கமானது செம்பக்கம். அப்ப இந்த செங்கோண முக்கோணி ஏபிசியை பாருங்கள். அதனுடைய செம்பக்கம் அந்த ஏபியினுடைய வர்க்கமானது ஏனைய இரு பக்கங்களினதும் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கும். ஏனைய இரு பக்கங்களும் அவை ஏசி அதனுடைய வர்க்கம் சக பிசி அதனுடைய வர்க்கம். செம்பக்கத்தின் வர்க்கமானது ஏனைய இரு பக்கங்களினதும் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கும். இதை இன்னொரு வடிவத்திலே நான் சொல்லுவதாக இருந்தால், இந்த செங்கோண முக்கோணியை இப்படி நான் அமைத்திருக்கிறேன். இந்த செம்பக்கத்தை ஒரு பக்கமாக கொண்டு வரையப்படுகின்ற சதுரத்தினுடைய பரப்பு, அதாவது இந்த சதுரத்தினுடைய பரப்பானது ஏனைய இரு பக்கங்களையும் பக்கமாக கொண்டு வரையப்படுகின்ற சதுரம். இந்த சதுரம், இதிலே ஒரு சதுரம், இந்த சதுரம். ஆகவே இந்த 2 சதுரங்களினுடைய பரப்பு இந்த செம்பக்கத்தை பக்கமாக கொண்டு வரையப்படுகின்ற சதுரத்தினுடைய பரப்பிற்கு சமனாக இருக்கும். அது நேரடியாக இதைத்தான் சொல்லும். அதாவது ஏசி வர்க்கம். இந்த சதுரத்தை பாருங்கள், இதனுடைய பரப்பு யாது? ஏசி வர்க்கம். அடுத்தது இந்த சதுரத்தை பாருங்கள், இதனுடைய பரப்பு யாது? பிசி வர்க்கம். ஏன்? சதுரத்தினுடைய பரப்பு நீளத்தினுடைய வர்க்கம். அது இந்த சதுரத்தினுடைய பரப்புக்கு சமனாக இருக்கும். அதனுடைய பரப்பு யாது? ஏபி வர்க்கம். இவ்வாறும் குறிப்பிடலாம். ஆகவே பைதகரஸ் தேற்றம் என்பது செம்பக்கத்தினுடைய வர்க்கமானது ஏனைய இரு பக்கங்களினதும் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கும் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஏ வர்க்கம் சக பி வர்க்கம், இந்த நீளத்தினுடைய வர்க்கம் இந்த நீளத்தினுடைய வர்க்கங்களின் கூட்டுத்தொகை சி வர்க்கமாக இருக்கும்.
அடுத்து பைதகரஸ் தேற்றத்தின் மறுதலை. பைதகரஸ் தேற்றத்தின் மறுதலை என்ன சொல்லுகின்றது என்று சொன்னால், பைதகரஸ் தேற்றம் சொல்லுகின்றது செங்கோண முக்கோணி ஒன்றிலே நான் சொல்லியிருக்கிறேன் ஏசி வர்க்கம் இந்த செம்பக்கமானது ஏபி வர்க்கம் சக பிசி வர்க்கம் என்று சொல்லியிருக்கின்றேன். இது செங்கோண முக்கோணியாக இருந்தால் இப்படி இருக்கும். செங்கோண முக்கோணி என்று சொன்னால் இப்படி இருக்கும். செங்கோண முக்கோணி என்று சொன்னால் ஏசி வர்க்கம் சக ஏபி வர்க்கம், ஏசி வர்க்கம் சமன் ஏபி வர்க்கம் சக பிசி வர்க்கமாக இருக்கும். இது பைதகரஸ் தேற்றம். பைதகரஸ் தேற்றத்தின் மறுதலை என்ன சொல்லுவதுன்னு சொன்னால், இப்படி இருந்தால், அதாவது ஒரு முக்கோணியிலே ஒரு பக்கத்தினுடைய வர்க்கம், அது ஏசி வர்க்கம், அது எனக்கு செம்பக்கம் என்று தெரியாது, ஒரு பக்கத்தினுடைய வர்க்கம் ஏசி வர்க்கம் என்று வைக்கிறேன். அது ஏபி வர்க்கம் சக பிசி வர்க்கமாக இருந்தால் அது செங்கோண முக்கோணியாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. இதை வைத்துக்கொண்டு நாங்கள் இந்த பைதகரஸின் மும்மைகளை நாங்கள் இங்கு அறிமுகப்படுத்தலாம். ஒரு முக்கோணத்தினுடைய பக்கங்களின் நீளம் 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டராக இருக்கிறது. இதை பார்த்தீர்கள் என்று சொன்னால் 3 வர்க்கம் சமன் 9, 4 வர்க்கம் சமன் 16, 5 வர்க்கம் சமன் 25. இப்போது இந்த 2னுடைய கூட்டுத்தொகையும் 25 இருக்கின்றது. ஆகவே 2 பக்கங்களுடைய வர்க்கங்களின் கூட்டுத்தொகை 3வது பக்கத்துக்கு சமனாக அமைகின்றது. ஆகவே நாங்கள் இதை என்ன சொல்லலாம், இந்த முக்கோணம் ஒரு செங்கோண முக்கோணியாக இருக்கும் என்று நாங்கள் கூறலாம். இதைத்தான் பைதகரஸ் தேற்றம் என்பது சொல்லுகின்றது. இதை நாங்கள் பைதகரஸின் மும்மைகள் என்று சொல்லுகின்றோம். 3, 4, 5 இப்படி வெவ்வேறு மும்மைகளை நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக 6, 8, 10. ஒரு முக்கோணம் ஒன்றின் பக்கங்களின் நீளங்கள் 6 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர் என வைப்போம். 6 வர்க்கம் 36, 8 வர்க்கம் 64, 10 வர்க்கம் 100. இந்த 36ஐயும் 64ஐயும் கூட்டினால் 100. ஆகவே இதை நாங்கள் ஒரு பைதகரஸின் தேற்றத்தின் மறுதலைப்படி என்ன சொல்லலாம் என்றால், இந்த நீளங்களை உடைய ஒரு முக்கோணி ஒரு செங்கோண முக்கோணியாக இருக்கும். இங்கு நாங்கள் 6, 8, 10ஐ நாங்கள் பைதகரஸின் மும்மைகள் என்று சொல்லுகின்றோம். பைதகரஸின் மும்மைகள் என்று சொல்லுகின்றோம். இவ்வாறு நீங்கள் பல்வேறு மும்மைகளை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே பைதகரஸின் தேற்றத்தின் மறுதலை உங்களுக்கு விளங்கியிருக்கும், பைதகரஸ் தேற்றமும் விளங்கியிருக்கும். ஆகவே இனி இது சம்பந்தமான வினாக்களுக்கு செல்லுவோம். பின்வருவனவற்றில் எக்ஸை காண்க. இது மிகவும் இலகுவான வினா. நேரடியாக இது ஒரு செங்கோண முக்கோணி. இதுக்கு நான் பெயரிடுகின்றேன் ABC. பைதகரஸ் தேற்றம் என்ன சொல்லுது? ஏசி வர்க்கம் சமன், இதெல்லாம் சின்ன பிள்ளைகள் 8ஆம் ஆண்டுல படித்த விஷயம். ஏசி வர்க்கம் சமன் ஏபி வர்க்கம் சக பிசி வர்க்கமாக இருக்கு. ஏசி வர்க்கம் அதைத்தான் காண வேண்டும். எக்ஸ் வர்க்கம். ஏபி வர்க்கம் எவ்வளவு பிள்ளைகளே? 12னுடைய வர்க்கம். பிசி வர்க்கம் எவ்வளவு? 5னுடைய வர்க்கம். ஆகவே 144 சக 25, அது சமன் 169. இது எக்ஸ் வர்க்கம். எங்களுக்கு காண வேண்டியது எக்ஸ் வர்க்கமூலம் 169, அது 13 அலகுகள் என கூறலாம். இங்கு அலகு தரப்படவில்லை. ஆகவே நாங்கள் இதை 13 அலகுகள் என கூறலாம். அடுத்த வினாவுக்கு செல்லுவோம். பின்வருவனவற்றில் எக்ஸை காண்க. இதுவும் அதே மாதிரி மிகவும் ஒரு இலகுவான வினா. பைதகரஸின் தேற்றத்தினுடைய நேரடி பிரயோகம். இதுவும் எக்ஸ் வர்க்கம் காண வேண்டும். பைதகரஸின் தேற்றப்படி ஏசி வர்க்கம் நீங்கள் எழுதுறது நல்லது. பைதகரஸ் தேற்றத்தின்படி
பைதகரஸ் தேற்றத்தின்படி ஏசி வர்க்கம் சமன் ஏபி வர்க்கம் சக பிசி வர்க்கம். இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை, இலகுவாக நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். ஏபி வர்க்கம் என்பது 20 வர்க்கம், ஏசி வர்க்கம் பிசி வர்க்கம் என்பது 21 வர்க்கம். இது 400 21 வர்க்கம் 21 தர 21 441. ஆகவே இதை கூட்டினால் 841. இதுதான் இந்த ஏசி வர்க்கம் எக்ஸ் வர்க்கம். இதுதான் எக்ஸ் வர்க்கம். எக்ஸ் எக்ஸ் சமன் வர்க்கமூலம் 841. வர்க்கமூலம் 841 எவ்வளவு என்று பார்த்தீர்களாக இருந்தால் எக்ஸ் சமன் 29 அமையும். இது உங்களுக்கு தெரிய வேண்டும். செம்பக்கத்தினுடைய நீளம் மற்ற நீளங்களும் பார்க்க கூடுதலாக அமையும். இது 21 22 22 பார்க்க கூடுதலாக வர வேண்டும். ஆகவே 29 வர்க்கமூலம் 841 என்றதை கணித்தால் வர்க்கம் 29 விடையாக அமையும். அடுத்த வினாவுக்கு பார்ப்போம். இது இலகுவான வினா. ஏ பி சி. ஆகவே ஏபி வர்க்கம் சக பிசி வர்க்கம் சமன் ஏசி வர்க்கம். ஏபி வர்க்கம் எவ்வளவு? 4 வர்க்கம் சக 3 வர்க்கம் எக்ஸ் வர்க்கம். ஆகவே எக்ஸ் வர்க்கம் சமன் 25, எக்ஸ் சமன் 5 அலகுகள். இது நேரடியான பைதகரசின் தேற்றத்தின் இலகுவான பிரயோகங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இதுவும் அதே மாதிரி செய்யலாம். இந்த எக்ஸ் வர்க்கம் சமன் 12 வர்க்கம் சக 9 வர்க்கம். 12 வர்க்கம் எவ்வளவு? 144. 9 வர்க்கம் எவ்வளவு? 81. இதை கூட்டினால் 225. இது எக்ஸ் வர்க்கம். ஆகவே எக்ஸ் சமன் எவ்வளவு? 15 சென்டிமீட்டராக இருக்கு. ஆகவே இவ்வாறு நீங்கள் இலகுவாக கணிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினாவை பார்த்தீர்கள் என்று சொன்னால், முக்கோணி ஒன்றின் பக்கங்களின் நீளங்கள் 6 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர், வர்க்கமூலம் 61 சென்டிமீட்டர் எனின், வர்க்கமூலம் 61 சென்டிமீட்டர் எனின் அவ்முக்கோணியின் பரப்பளவை காண்க. முக்கோணியின் பரப்பளவை காண்க. இந்த முக்கோணியை நான் உங்களுக்கு சும்மாக கீறுறேன். இப்படி கீறுறேன் பாருங்க. இ பி சி என்று கீறுறேன். ஒரு பக்கம் 6 சென்டிமீட்டர், இது 6 சென்டிமீட்டர். மற்ற பக்கம் 5 சென்டிமீட்டர். மற்ற பக்கம் வர்க்கமூலம் 61 சென்டிமீட்டர். இப்போ பார்த்தீர்கள் என்றால் ஏபி வர்க்கம் எவ்வளவு? 36. பிசி வர்க்கம் எவ்வளவு? 25. ஏசி வர்க்கம் எவ்வளவு? 61. வர்க்கமூலம் 61 வர்க்கம் 61. இப்போ பார்த்தீர்கள் என்றால் 36ஐயும் 25ஐயும் கூட்டினால் 61. ஆகவே இந்த ஏபி வர்க்கமும் பிசி வர்க்கமும் சேர்ந்து எங்களுக்கு ஏசி வர்க்கம் வருகிறது. இதைத்தான் பைதகரசின் தேற்றத்தின் மறுதலை சொல்லுது. இப்படி இருந்தால் இது எப்படி இருக்க வேண்டும்? இது ஒரு செங்கோண முக்கோணியாக இருக்க வேண்டும். இந்த கோணம் செங்கோணமாக வர வேண்டும். ஆகவே நான் வரைந்த இந்த முக்கோணம் பிழையான வடிவத்தில் இருக்கிறது. ஆகவே இது செங்கோண முக்கோணி. ஆகவே இந்த தரவுகளை வைத்துக்கொண்டு நீங்கள் இந்த 3 நீளங்களையும் வைத்துக்கொண்டு முதலிலே இது ஒரு செங்கோண முக்கோணி என்பதை பைதகரசின் தேற்றத்தின் மறுதலை பாவித்து உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரிய வேண்டும். அப்போதுதான் இந்த கணக்கை இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும். ஆகவே இது ஒரு செங்கோண முக்கோணி என்ற விடயத்தை நான் இப்போது கண்டுபிடித்து இருக்கின்றேன். ஆகவே அதை செங்கோணத்திலே நான் உங்களுக்கு கீறப் போகின்றேன். இப்போ பார்த்தீர்கள் என்றால்
இது 6 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர், இது வர்க்கமூலம் 61. ஆகவே இது ஒரு செங்கோண முக்கோணி. இனி நாங்கள் பரப்பை இலகுவாக காணலாம். ஒரு முக்கோணத்தினுடைய பரப்பு எப்படி வரும்? முக்கோண பரப்பளவு சமன் அரை தர அடி தர செங்குத்து உயரம். அரை, இதனுடைய அடியினுடைய நீளம் எவ்வளவு? 5. இது செங்கோண முக்கோணி என்றால் இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அது செங்குத்து உயரம் 6. ஆகவே இதனுடைய பரப்பளவு 16 30 2ஆல் பிரித்தால் 15 சென்டிமீட்டர் வர்க்கமாக அமையும். அடுத்த பகுதிக்கு செல்லுவோம். உருவில் y-ன் பெருமானம் யாது? இந்த y-னுடைய பெருமானத்தை கண்டுபிடிக்க வேண்டும். நான் முதலிலே இந்த முக்கோணினுடைய உச்சிகளுக்கு பெயர் இடுகின்றேன். E B C D, A B C D. முதலாவதாக இந்த முக்கோணம் ADC-யை எடுத்தால், முக்கோணம் ADC-யில் இந்த முக்கோணம் ADC ADC, இந்த முக்கோணம் ADC-யில் அது ஒரு செங்கோண முக்கோணம் என்பதால் நான் பைதகரஸின் தேற்றத்தை பாவித்து இந்த AD-யை காணலாம். நீளம் AD-யை காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே அதில் பைதகரஸின் தேற்றத்தை பாவிக்கலாம். முக்கோணம் ADC-யில பைதகரஸ் தேற்றம். பைதகரஸ் தேற்றத்தை பாவிச்சால் சொல்லுங்க பாப்போம். AC வர்க்கம் சமன் AD வர்க்கம் சக DC வர்க்கம். இதுதான் பைதகரஸ் தேற்றம். AC வர்க்கம் சமன் AD வர்க்கம் சக DC வர்க்கம். AD வர்க்கம் அதை காண வேண்டும். AC வர்க்கம் என்பது 10னுடைய வர்க்கம் சமன் AD வர்க்கம் சக DC வர்க்கம் என்பது 6னுடைய வர்க்கம். 10னுடைய வர்க்கம் 100 சமன் AD வர்க்கம் சக 36. AD வர்க்கம் சமன் 64. 100ல் இருந்து 36ஐ கழித்தீர்களாக இருந்தால் 64. ஆகவே AD சமன் 8 சென்டிமீட்டர். அதாவது இந்த நீளம் 8 சென்டிமீட்டராக இருக்கும். இப்போது கேட்கப்பட்ட கேள்வி, இந்த y-னுடைய பெருமானத்தை நாங்கள் காண வேண்டும். ஆகவே AD 8 சென்டிமீட்டர். இங்கே நீங்கள் ஒரு குறியீட்டை பார்த்தா தெரியும், இதுவும் சமன். இந்த குறியீட்டின் அர்த்தம் AD சமன் BD ஆக இருக்கும். ஆகவே AD சமன் BD என்றபடியால் BDயும் எவ்வளவு? 8 சென்டிமீட்டராக இருக்கும். இந்த ADயும் 8 சென்டிமீட்டர், BDயும் 8 சென்டிமீட்டர். அப்போ திரும்ப நாங்கள் இந்த முக்கோணம் ABDயை பார்த்தீங்களாக இருந்தால் அதுவும் ஒரு செங்கோண முக்கோணி. இப்போ அதில் திரும்ப நாங்கள் பைதகரஸின் தேற்றத்தை பாவித்தால் இந்த y-யை காணக்கூடியதாக இருக்கும். அதுதான் எங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி. ஆகவே முக்கோணம் ABDயில் பைதகரஸ் தேற்றம் இரண்டாம் தரம் பாவிக்கிறேன். முதல் மற்ற முக்கோணம் ADC-யில் பாவிச்சேன். இப்போ முக்கோணம் ABD-யில் பாவிக்க போகிறேன். AB வர்க்கம் சமன் அதான் எங்கட y வர்க்கம். y வர்க்கம் சமன் BD வர்க்கம் சக AD வர்க்கம். BD வர்க்கம் நாங்கள் AD வர்க்கம் 8 கண்டு BDயும் 8 கண்டிருக்கிறோம். ஏன்? ரெண்டும் சம நீளங்கள். ஆகவே 8ன் வர்க்கம் சக 8ன் வர்க்கம் இதுதான் y வர்க்கமாக இருக்கும். அது சமன் 64 சக 64.
128. ஆகவே y சமன் வர்க்கமூலம் 128 இருக்கும். y சமன் வர்க்கமூலம் 128. அதை சுருக்குவோமாக இருந்தால் 64 தர 2 என்று சுருக்கலாம். 64 என்ற வர்க்கமூலம் 8 வர்க்கமூலம் 2 சென்டிமீட்டராக இருக்கும். அதாவது இந்த விடை சரியாக அமையும். நீங்கள் இப்படி கஷ்டப்பட தேவையில்லை. இலகுவாக சுருக்கிறாண்டால் இது எம்சிக்கு தானே, இது 8 இது மட்டண்டு கண்டுபிடித்திருக்கிறோம். நீங்கள் நேரடியாக எழுதலாம். இது 8 வர்க்கமூலம் 2 சென்டிமீட்டர் என்பதை நேரடியாகவே கண்டுபிடிக்கலாம். இவ்வளவு வேலையும் தேவையில்லை. வேற ஒரு உதாரணம் பார்ப்போம். இது 6, ஒரு உதாரணமாக இது ஒரு 6, இது ஒரு 6 இருந்தால் நேரடியாக நீங்கள் 6 வர்க்கமூலம் 2 என்று எழுதலாம். மறுதலையாக இது ஒரு 5, இது ஒரு 5 என்றால் இந்த y வந்து 5 வர்க்கமூலம் 2 என்று நேரடியாக எழுதலாம். இவ்வளவு வேலைப்பாடும் தேவையில்லை. ஆகவே இலகுவாக நீங்கள் காணலாம். அதாவது 10 வர்க்கம் சக 10 வர்க்கத்தின் வர்க்கமூலம் என்றால் 10 வர்க்கமூலம் 2. ஆகவே இவ்வாறு இலகுவாக கண்டுபிடிக்கலாம். இப்படி செய்ய தேவையில்லை என்றாலும் உங்களுக்கு நான் செய்து காட்டியிருக்கிறேன். இந்த 8 வர்க்கமூலம் 2 என்பது விடையாக அமையும். அடுத்த வினாவுக்கு செல்லுவோம். மாணவர் ஒருவரின் ஆக்கத்துக்கு பயன்படுத்தப்பட்ட உலோகத் தகட்டின் பகுதி கீழே காட்டப்பட்டுள்ளது. அதில் எக்ஸின் நீளமானது. இந்த எக்ஸை கண்டுபிடிக்க வேணும். நான் பெயரிடுறேன். ABC, இது D. முக்கோணம் ஏபிசியை பார்த்தீர்கள் என்றால் முக்கோணம் ஏபிசி ஒரு செங்கோண முக்கோணி. ஆகவே அதில் நாங்கள் பைதகரஸ் தேற்றத்தை போடலாம். பைதகரஸ் தேற்றத்தை பாவிச்சால் ஏசி வர்க்கம் முக்கோணம் ஏபிசியில் நான் பைதகரஸ் தேற்றத்தை போடுறேன். ஏசி வர்க்கம் சமன், அதான் செம்பக்கம், ஏபி வர்க்கம் சக பிசி வர்க்கம். ஏசி வர்க்கம் சமன், இந்த ஏபி வர்க்கம் என்பது 4 வர்க்கம், பிசி வர்க்கம் 3 வர்க்கம். ஆகவே ஏசி வர்க்கம் வந்து 25, 4 வர்க்கம் 16, 3 வர்க்கம் 9, 25. ஆகவே ஏசி 5 சென்டிமீட்டராக இருக்கும். இது முதலாவது வேலை. எங்களுக்கு காண வேண்டியது இந்த ஏடி, அது எக்ஸ். திரும்ப மீண்டும் முக்கோணம் ஏடிசியில் பைதகரஸ் தேற்றத்தை பாய்ப்போம். முக்கோணம் ஏடிசியில பைதகரஸ் தேற்றத்தை பாய்ப்போமாக இருந்தால் அதில் செம்பக்கம் டிசி, செங்கோணத்துக்கு எதிராக இருக்கிற பக்கம் செம்பக்கம். செம்பக்கத்தினுடைய வர்க்கம் டிசி வர்க்கம் சமன் ஏடி வர்க்கம். அதான் நாங்கள் காண வேணும். சாக ஏசி வர்க்கமாக இருக்கும். ஏசி வர்க்கம் கண்டுபிடித்து இருக்கின்றோம். ஆகவே டிசி வர்க்கம் 13 வர்க்கம், ஏடி வர்க்கம் அது காண வேணும், அது எக்ஸ் வர்க்கம். எக்ஸ் என்று தந்திருக்கிறார்கள், எக்ஸை காண வேணும். ஆகவே எக்ஸ் வர்க்கம் சாக ஏசி வர்க்கம் நாங்கள் கண்டுபிடித்திருக்கிறோம், 5 வர்க்கம். ஆகவே எக்ஸ் வர்க்கம் சமன் 13 வர்க்கம் சாய 5 வர்க்கம். 5 இங்கால வருகிறது. அது சமன் 169 சாய 25. அது சமன் 144. எக்ஸ் வர்க்கம் சமன் 144. ஆகவே எக்ஸ் சமன் 12 சென்டிமீட்டர் ஆக அமையும். ஆகவே இந்த 2வது விடை சரியான விடையாக இருக்கும்.
அதாவது 2 தரம் நான் இங்கே பைதகரஸ் தேற்றத்தை பாவித்திருக்கிறேன். முதலாவது முக்கோணம் ஏபிசியிலே பாவித்திருக்கிறேன். அதை பாவித்து இந்த ஏசியினுடைய நீளத்தை கண்டுபிடித்திருக்கிறேன். மிகவும் இலகுவான கணக்கை யோசிக்க தேவையில்லை. அடுத்தது முக்கோணம் ஏடிசியில பைதகரஸ் தேற்றத்தை பாவிச்சு நான் இந்த எக்ஸை கண்டுபிடித்திருக்கிறேன். இந்த 2 முக்கோணங்களிலும் பைதகரஸ் தேற்றத்தை பாவித்திருக்கிறேன். அவ்வளவுதான் இங்கே இருக்கிற விஷயம். ஒரு கட்டடத்தின் அத்திவாரத்தை வெட்டுவதற்காக கயிறு கட்டப்பட்டுள்ளதை படம் காட்டுகிறது. இது ஒரு அத்திவார கயிறுகள் இப்படி ஓடி இருக்கு. DAB CDB 90 பாகை. இது 90 பாகை என்று இந்த 2 கோணமும் தரப்பட்டிருக்கிறது. அதில் குறிக்கப்பட்டும் இருக்கிறது. எனவும் AD 4 மீட்டர். இந்த AD 4 மீட்டராக இருக்கிறது. ADயினுடைய நீளம் 4 மீட்டர். CD 12 மீட்டர். இந்த CDயினுடைய நீளம் 12 மீட்டர். DC சமன் 4AB. இந்த DC ஆனது 4ABக்கு, இந்த ABயினுடைய நீளத்து 4AB இந்த DCக்கு சமனாக இருக்கும். அதாவது இந்த ABயினுடைய நீளத்தினுடைய 4 மடங்காக DC இருக்கிறது என தரப்பட்டுள்ளது. எனின் BCயின் நீளத்தை காண்க. இந்த BCயினுடைய இந்த நீளத்தை காண வேண்டும். இது முதல் நாங்கள் செய்த கணக்கு மாதிரி தான். 2 முக்கோணம் இருக்கிறது. 2 முக்கோணத்திலையும் பைதகரஸ் தேற்றத்தை பாவித்தால் வரும். அதுக்கு முதல் இங்கே ஒரு சின்ன வேலை இருக்கிறது. ஏபியின் நீளத்தை காண வேண்டும். உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது 4AB சமன் DC. DC தெரியும் 12 மீட்டர். ஆகவே 4AB தான் 12 மீட்டர். ஆகவே AB சமன் 3 மீட்டர். ஆகவே இந்த நீளம் 3 மீட்டர். இனி நாங்கள் பைதகரஸ் தேற்றத்தை பாவிக்கக்கூடியதாக இருக்கும். முக்கோணம் ADBயில் பைதகரஸ் தேற்றப்படி பைதகரஸ் தேற்றம் பாவிக்கிறோம். BD வர்க்கம் சமன் AD வர்க்கம் சக AB வர்க்கம். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், செம்பக்கத்தினுடைய வர்க்கமானது ஏனைய இரு பக்கங்களினுடைய வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கும். BD வர்க்கம் சமன் AD வர்க்கம் சக AB வர்க்கம். ஆகவே BD வர்க்கம் சமன் AD வர்க்கம் 4 வர்க்கம் சக AB வர்க்கம் 3 வர்க்கம். ஆகவே BD வர்க்கம் சமன் 25. BD வர்க்கம் 25 என்றபடியால் BD சமன் 5 மீட்டராக இருக்கும். இந்த நீளம் 5 மீட்டர். இனி திரும்பவும் நாங்கள் இந்த முக்கோணம் BDCயில் பைதகரஸ் தேற்றத்தை பாவிப்போம். BC வர்க்கம் சமன் BD வர்க்கம் சக DC வர்க்கம். BC வர்க்கம் சமன் BD வர்க்கம் சக DC வர்க்கம். BD வர்க்கம் அவ்வளவு கண்டுபிடித்திருக்கிறோம், 5 வர்க்கம். DC வர்க்கம் அவ்வளவு கண்டுபிடித்திருக்கிறோம், தரப்பட்டிருக்கிறது 12 வர்க்கம். ஆகவே BC வர்க்கம் சமன் 5 வர்க்கம் 25, 12 வர்க்கம் 144, அது சமன் 169. எங்களுக்கு காண வேண்டியது BCயின் நீளம். ஆகவே BC சமன் வர்க்கமூலம் 169, அது சமன் 13 மீட்டர். BCயினுடைய நீளம் 13 மீட்டர். அதாவது இந்த 2 முக்கோணங்களிலும் பைதகரஸ் தேற்றத்தை பாவித்து நாங்கள் கண்டுபிடித்திருக்கிறோம். அதாவது
பிசியினுடைய இந்த நீளம் 13 மீட்டராக அமையும். 13 மீட்டராக அமையும். நாங்கள் இதை இலகுவாக மனதாலே செய்யலாம். இந்த பக்கத்தின் நீளம் தந்திருக்கிறார்கள் 4 மீட்டர், உங்களுக்கு இந்த பக்கத்தினுடைய நீளம் தந்திருக்கிறார்கள் 3, ஆகவே இது 5. ஆகவே இதிலிருந்து இதை கண்டு நாங்கள் 13 என்று இலகுவாக நாங்கள் மனதாலே காணக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினாவிற்கு செல்லுவோம். கிடையான தரையின் மீது நிலைக்குத்தான 2 கம்பிகளை கொண்டு ஏபிசி செங்கோண முக்கோண அறிவித்தற் பலகை ஒன்று நிலைக்குத்தாக நிறுத்தப்பட்டுள்ளது. இதுதான் பிள்ளைகள் அந்த அறிவித்தல் பலகை முக்கோணம் ஏபிசி நிறுத்தப்பட்டுள்ளது. ஏசி சமன் பிசி சமன் 3 வர்க்கமூலம் 2 மீட்டர். அது இதில் குறிக்கப்பட்டிருக்கிறது. இது 3 வர்க்கமூலம் 2, இதுவும் 3 வர்க்கமூலம் 2 மீட்டர். ஆயின் ஏஇ கம்பத்தின் உயரம் 2 மீட்டர். இந்த கம்பத்தினுடைய உயரம் 2 மீட்டர். இவ்வளவு தான் 2 மீட்டர். 2 மீட்டர் ஆகும். சிடியின் உயரம் யாது? நாங்கள் இந்த உயரத்தை காண வேண்டும். இந்த உயரத்தை காண வேண்டும். மிகவும் இலகுவாக செய்யலாம். ஏபி முக்கோணம் ஏபிசியில் பைதகரஸ் தேற்றம். இந்த முக்கோணம் ஏபிசியில பைதகரஸ் தேற்றத்தை பாவித்தால் பிசி வர்க்கம் சக ஏசி வர்க்கம் சமன் ஏபி வர்க்கம். ஆகவே ஏபி வர்க்கத்தை நாங்கள் எழுவ காணுவோமாக இருந்தால் பிசி வர்க்கம் எவ்வளவு? 3 வர்க்கமூலம் 2 வர்க்கம் சக ஏசி வர்க்கம் எவ்வளவு? 3 வர்க்கமூலம் 2 வர்க்கம். 3 வர்க்கமூலம் 2 வர்க்கம் 3 வர்க்கம் 9, வர்க்கமூலம் 2 வர்க்கம் 2. உங்களுக்கு விளங்கணும். வர்க்கமூலம் 2 வர்க்கம் 2. ஒரு கணக்கை யோசிக்கக்கூடாது அதில். ஆகவே வர்க்கமூலம் 3 வர்க்கம் 2, வர்க்கமூலம் 2 வர்க்கம் 2. ஆகவே 3 வர்க்கம் இது 9, இது 2 18. ஆகவே இதை பார்த்தமாக இருந்தால் 9 வர்க்கமூலம் 2 வர்க்கம் 2 18. ஆகவே 18 சக 18 சமன் 36. ஏபி வர்க்கம் 36. ஆகவே ஏபி சமன் எவ்வளவு? வர்க்கமூலம் 36, அது சமன் 6 மீட்டராக இருக்கும். இந்த ஏபியை கண்டுபிடித்திருக்கிறோம் 6 மீட்டர். இந்த முக்கோணம் ஏபிசியை பார்த்தீர்களாக இருந்தால் அது ஒரு இரு சமபக்க முக்கோணம். இந்த முக்கோணம் எங்களுக்கு காண வேண்டியது இந்த பிசி. ஆகவே இப்படி ஒரு செங்குத்தை வரைஞ்சால் இது எஃப் என்றால் எங்களுக்கு இது தெரியும், இது சமபக்க முக்கோணம். இந்த ஏபிசி இது சமபக்க முக்கோணம். எங்களுக்கு ஏபியை கண்டிருக்கிறோம் 6 மீட்டர். ஆகவே இந்த நீளமும் சமனாக இருக்கும். அதாவது ஏஎஃப் சமன் பிஎஃப் ஆக இருக்கும். ஆகவே ஏஎஃப் எவ்வளவு பிள்ளைகளே? அரைவாசியாக இருக்கும் 3 மீட்டர். ஆகவே ஏஎஃப் 3 மீட்டர், ஏஇ 2 மீட்டர். ஆகவே எங்களுக்கு கேட்கப்பட்டது சிடி. இந்த சிடி தான் கேட்கப்பட்டிருக்கிறது. இது 2, இது 3. ஆகவே இஎஃப் 5, இந்த இவ்வளவும் 5 மீட்டர். ஆகவே டிசி 5 மீட்டராக இருக்கும். ஆகவே டிசி 5 மீட்டர். ஏனென்றால் இது ஒரு இருசமபக்க முக்கோணம். இந்த நீளம் 6 என்று கண்டிருக்கின்றோம். ஆகவே ஏஎஃப் 3, இந்த 3ஐயும் 2ஐயும் கூட்டினால் 5 மீட்டர் என்பது இந்த சிடி என்ற கம்பத்தின் உயரமாக இருக்கும். அடுத்த வினாவுக்கு செல்லுவோம். உருவிலுள்ள மின்கம்பம் ஏபி நிலைக்குத்தாக இருப்பின் கிடைநிலத்தில் இருக்கும் புள்ளி சியிலிருந்து
எல்லா அளவீடுகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக கொண்டு ஏபியின் உயரம் யாது? இது மிகவும் இலகுவானது. ஏபியின் உயரத்தை கேட்டு கிடக்கு. ஆகவே பைதகரஸ் தேற்றப்படி ஏபி வர்க்கம் சக ஏசி வர்க்கம் சமன் பிசி வர்க்கம். ஏபி வர்க்கம் அதான் காண வேண்டும். ஏசி வர்க்கம் 2 வர்க்கம், பிசி வர்க்கம் 5 வர்க்கம். ஆகவே ஏபி வர்க்கம் சமன் 5 வர்க்கம் 25, 2 வர்க்கம் 4, ஆகவே 21. ஆகவே ஏபி சமன் வர்க்கமூலம் 21 மீட்டராக இருக்கும். ஆகவே இந்த விடை சரியானதாக இருக்கும். நாங்கள் இதை மனதாலே நீங்கள் காணலாம். எம்சிக்கு வந்தபடியால் 5 வர்க்கம் 25, 2 வர்க்கம் 4, 25 4 போனால் 21. ஆகவே வர்க்கமூலம் 21. இப்படித்தான் எழுதி செய்யணும் இல்லை. இது எம்சிக்கு வந்தபடியால் நீங்கள் மனதால கண்டு விட போடக்கூடியதாக இருக்கும். சரிவகம் ஏபிசிடியில் ஏடி சமாந்தரம் பிசி. இந்த ஏடி சமாந்தரம் பிசி. பக்கங்கள் ஏபி பிசி சிடி என்பவற்றின் நீளங்கள் முறையே 6 சென்டிமீட்டர். இந்த நீளம் 6 சென்டிமீட்டர் இதிலே குறிக்கப்பட்டிருக்கிறது. 4 சென்டிமீட்டர். பிசியினுடைய நீளம் 4 சென்டிமீட்டர். சிடியினுடைய நீளம் 10 சென்டிமீட்டர் ஆகும். இஏபி என்பது 90 பாகை என தரப்பட்டிருக்கிறது. இது 90 பாகை. சரிவகம் ஏபிசிடியின் பரப்பளவை காண்க. உங்களுக்கு தெரியும், சரிவகத்தினுடைய பரப்பளவுக்கு சூத்திரம் அரை தர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்து உயரம். அரை தர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்து உயரத்தை பாவிக்க வேண்டும். ஆகவே இந்த பிசி 4 என்றபடியால் இந்த இஇ 4. எங்களுக்கு காண வேண்டியது இந்த இடியினுடைய நீளம். இடியினுடைய நீளத்தை கண்டால் இந்த மொத்த ஏடியினுடைய நீளத்தை காணக்கூடியதாக இருக்கும். இந்த ஏபி 6 என்றபடியால் இந்த சிஇ 6 சென்டிமீட்டர். ஆகவே இந்த முக்கோணம் சிஇடியில் நாங்கள் பைதகரஸ் தேற்றத்தை பாவித்தால் இந்த இடியினுடைய நீளத்தை காணலாம். இது இவ்வளவு தான் எங்களுக்கு 4 சென்டிமீட்டர். ஆகவே முக்கோணம் சிஇடியில் பைதகரஸ் தேற்றப்படி பைதகரஸ் தேற்றம் பாவிக்கிறோம். பைதகரஸ் தேற்றப்படி என்ன சொல்லலாம் என்றால் சிடி வர்க்கம், அதான் செம்பக்கத்தினுடைய வர்க்கம், சமன் இடி வர்க்கம், அதான் நாங்கள் காண வேணும், சக சிஇ வர்க்கம். சிடி வர்க்கம் 10 வர்க்கம் சமன் இடி வர்க்கம், அது காண வேணும், சக சிஇ வர்க்கம் 6 வர்க்கம். இடி வர்க்கம் இதில் பார்த்தீர்கள் என்றால் இடி வர்க்கம் சமன் 64. ஆகவே இந்த இடி உங்களுக்கு 8 சென்டிமீட்டராக இருக்கு. ஆகவே இந்த இடியை நாங்கள் 8 சென்டிமீட்டர் என்று சொல்லலாம். இப்போ காண வேண்டியது இந்த சரிவகத்தின் பரப்பு. இப்போ எங்களுக்கு சரிவகத்தினுடைய பரப்புக்குரிய சூத்திரத்தை நாங்கள் கடந்த வகுப்பிலே படித்திருக்கிறோம். சரிவகத்தினுடைய பரப்பு அடை தர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்து உயரம். ஆகவே அடை சமாந்தர பக்கங்கள் எங்களுக்கு தெரியும், இந்த பிசியினதும் ஏடியினதும் கூட்டுத்தொகை. ஆகவே அடை தர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்து உயரத்தை நாங்கள் இங்கே பாவிப்போமாக இருந்தால், ஆகவே சரிவகத்தின் பரப்பு அடை தர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை. சமாந்தர பக்கம் பிசி சக ஏடி. எங்களுக்கு காண வேண்டியது ஏபிசிடி என்ற பரப்பு. பிசி சக ஏடி அரை தர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை, செங்குத்து உயரம் இந்த ஏபி. ஆகவே இலகுவாக இதில் பிரதியிட்டால் அரை
பிசியினுடைய நீளம் தந்திருக்கிறார்கள் 4 சென்டிமீட்டர். ஏடியினுடைய நீளம் நாங்கள் கண்டுபிடித்திருக்கிறோம், இது 8, 8 4 12. ஏபியினுடைய நீளம் தந்திருக்கிறார்கள், அது 6. ஆகவே இதை சுருக்கினால் அதை சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை 12 சக 4 16 தர 6. உங்களுக்கு சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்து ஏறும். இதை சுருக்கினால் 3. ஆகவே 48 சென்டிமீட்டர் வர்க்கம் என்பது விடையாக வரும். இதுதான் இந்த சரிவகம் ஏபிசிடியினுடைய பரப்பளவாக இருக்கும். அடுத்த வினாவுக்கு செல்லுவோம். வட்ட வடிவ மைதானம் ஒன்றின் விட்டம் ஏபி ஆகும். இது விட்டம், இது மையத்துக்களால் போகுது. ஏபிசி என்பது செங்கோண முக்கோண வடிவ பாத்தியாகும். இந்த ஏபிசி அது இந்த பிரவுன் கலர்னாலே தீட்டப்பட்டிருக்கிறது, அது செங்கோண முக்கோண வடிவ பூப்பாத்தி ஆகும். ஏபி 10 மீட்டர், அதாவது இந்த விட்டம் 10 மீட்டர். பிசி 8 மீட்டர், இது 8 மீட்டர் ஆகும். பூப்பாத்தி ஏபிசியை சுற்றி 3 கம்பி வரிகளை பாதுகாப்பு வேலி அமைக்க வேண்டி உள்ளது. 3 கம்பி வரிகளை கொண்டு பாதுகாப்பு வேலி அமைக்க வேண்டி உள்ளது. இதற்கு தேவைப்படும் நீளத்தை காண்க. இது 10 மீட்டர், இது 8 மீட்டர். இப்போ நாங்கள் இந்த முக்கோணம் ஏபிசியின் சுற்றளவு காண வேணும். சுற்றளவு கண்டு 3ஆல் பெருக்குவோமாக இருந்தால் அதுதான் அந்த கம்பி வரியின் நீளம். ஏனெண்டா 3 வரி அமைக்கிறோம், கவனமாக வாசிக்க வேணும். 3 வரி அமைக்கிறபடியால் 3ஆல் பெருக்க வேணும். அப்போ சுற்றளவு காண வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு ஏசியினுடைய நீளம் காண வேண்டும். அந்த ஏசியினுடைய நீளம் காண்றதுக்கு ஏசி பைதகரஸ் தேற்றத்தை நாங்கள் பாவிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் முக்கோணம் ஏபிசியில் பைதகரஸ் தேற்றத்தை பாவிப்போம். பைதகரஸ் தேற்றம் பாவிப்போமாக இருந்தால் நாங்கள் ஏசியினுடைய நீளத்தை காணலாம். முக்கோணம் ஏபிசியில் பைதகரஸ் தேற்றப்படி நாங்கள் சொல்லலாம் ஏபி என்பது அங்கு செம்பக்கமாக இருக்கும். ஏபி என்பது அங்கு செம்பக்கமாக இருக்கும். ஆகவே ஏபி வர்க்கம் சக சமன் ஏசி வர்க்கம் சக பிசி வர்க்கமாக இருக்கும். ஏபி வர்க்கம் சமன் ஏசி வர்க்கம் சக பிசி வர்க்கம். ஏபி வர்க்கம் என்பது 10னுடைய வர்க்கம். இந்த கணக்கை பார்த்தீங்கன்னா தெரியும், 10னுடைய வர்க்கம். பிசி வர்க்கம் என்பது 8னுடைய வர்க்கம். நாங்கள் காண வேண்டியது ஏசி வர்க்கம், இது 8னுடைய வர்க்கம். இதிலே இருந்து நாங்கள் இந்த ஏசி வர்க்கத்தை கண்டால் 10ன் வர்க்கம் சய 8ன் வர்க்கம், இது 36ஆக இருக்கும். 10ன் வர்க்கம் 100, 8ன் வர்க்கம் 64. ஆகவே ஏசி வர்க்கம் 36. ஆகவே ஏசி சமன் 6 மீட்டராக இருக்கும். ஆகவே ஏசி கண்டுபிடித்திருக்கின்றோம். இந்த நீளம் கண்டுபிடித்திருக்கிறோம் 6 மீட்டர். இது 6 மீட்டர். ஆகவே முக்கோணம் ஏபிசியினுடைய சுற்றளவு 10 மற்றும் 18 மாறும் 24. ஆகவே முக்கோணம் ஏபிசியின் சுற்றளவு முக்கோணம் ஏபிசியின் சுற்றளவு 10 சக 8 சக 6 24 மீட்டர். கேட்கப்பட்ட கேள்வி, ஏபிசியை சுற்றி 3 வரிகளில் பாதுகாப்பு வேலி அமைக்க வேண்டியுள்ளது. இதற்கு தேவைப்படும் கம்பியின் நீளம். ஆகவே வேலியின் கம்பி நீளம் எங்களுக்கு தேவை 24 தான். சுற்றளவு 3 வரி 24 தர 3
72 மீட்டராக இருக்கும். அடுத்த கேள்வியை பார்த்தால் கம்பியின் 1 மீட்டரின் விலை 50 ரூபாய். வேலி அமைக்க தேவையான கம்பியின் மொத்த பெறுமதி. எங்களுக்கு தேவை 72 மீட்டர், 1 மீட்டர் 50 ரூபாய். ஆகவே மொத்த பெறுமதி, ஆகவே கம்பியின் பெறுமதி 72 தர 50 இருக்கும். அதை சுருக்கினால் 0. நீங்கள் 72ஐ 5ஆலே பெருக்குவீர்களாக இருந்தால் 360. ஆகவே 3600 ரூபாவாக இருக்கும். 1 மீட்டர் கம்பியின் விலை 50 ரூபாய். ஆகவே 72 மீட்டர் கம்பியினுடைய விலை 3600 ரூபாவாக இருக்கும். இது 3 வரி கம்பி அமைக்கின்றோம். அடுத்த வினாவுக்கு செல்லுவோம். சதுரமுகியொன்றின் பக்க நீளம் 3 சென்டிமீட்டர் எனின் அதன் இரு உச்சிகளுக்கிடையிலான அதிகூடிய தூரம் யாது? சதுரமுகி என்றால் உங்களுக்கு தெரியும், எல்லா பக்கமும் இந்த நீளங்கள் சமனாக இருக்கின்ற இந்த உருவத்தை தான் நாங்கள் சதுரமுகி என்று சொல்லுகிறோம். தரப்பட்டிருக்குது ஒரு சேர்க்கம் 3 சென்டிமீட்டர், எல்லாமே 3. இந்த பக்க நீளங்கள் எல்லாமே 3ஆக இருக்கும். இதுக்கு 8 உச்சிகள் இருக்கும். இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6, இது 7, இது 8 உச்சிகள் இருக்கும். இந்த கேட்கப்பட்ட கேள்வி அதன் இரு உச்சிகளுக்கிடையிலான அதிகூடிய தூரம் யாது? இதை கவனமாக கவனிக்கவும். இந்த 1 என்ற உச்சியில இருந்து மிக தூரத்தில் இருக்கிற உச்சி யாது? கண்டுபிடிங்க பார்ப்போம். இந்த 1 என்ற உச்சிக்கு மிக தூரத்தில் இருக்கிற உச்சி யாது? யாதென்று பார்த்தீர்கள் என்றால் இந்த 1க்கு தூரத்தில் மிக கூடிய தூரத்தில் இருக்கிற உச்சி 7ஆகத்தான் இருக்கும். இச்செல்லாம் எலும்பாக்க குறைஞ்ச தூரத்திலான் இருக்கும். அதே போல இந்த 2 என்ற உச்சியை எடுத்தால் மிக கூடிய தூரத்தில் இருக்கிற உச்சி யாது? 8ஆக இருக்கும். அப்படி நீங்கள் ஒவ்வொரு உச்சியையும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இந்த 3 என்ற உச்சி எடுத்தால் அதுக்கு மிக கூடிய தூரத்தில் இருக்கிற உச்சி யாது? 5ஆக இருக்கும். ஆகவே நாங்கள் இந்த அதிகூடிய தூரத்தில் இருக்கிற உச்சியை கண்டுபிடிக்க வேணும் என்றால் என்ன செய்ய வேணும் என்று பார்ப்போம். இதை நான் 1, 2 இல்லாமல் நான் ABCD என்று பேரை போடுறேன். இந்த ஏக்கு நான் ஏற்கனவே சொல்லியது போல ஏக்கு அதிகூடத்தில் இருக்கிற உச்சி வந்து H. அப்போ இந்த AH இந்த நீளத்தை காண வேண்டும். இல்லாட்டி நீங்கள் இந்த பியை எடுத்துக்கொண்டால் இந்த BGயை கண்டாலும் சரி, எல்லாம் ஒரே நீளமாக தான் வரும். ஆகவே இந்த AH இந்த நீளத்தை காண வேணும். இந்த AH இந்த நீளத்தை காண வேண்டுமாக இருந்தால் முதலாவது இந்த FH காண வேணும். இந்த அடித்தளத்தில் இருக்கிறது இந்த மூலவிட்டத்தை பார்ப்போம். இது 3 சென்டிமீட்டர், இது 3 சென்டிமீட்டர். ஆகவே FH இந்த நீளத்தை முதல் காண வேணும். ஆகவே FH இந்த நீளத்தை காண வேணுமென்றா பைதகரஸ் தேற்றம், அது ஒரு செங்கோண முக்கோணியாகத்தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும் இந்த கோணம் 90 பாக. நீங்கள் முப்பரிமாணத்தில் சிந்திச்சா தெரியும். ஒரு ரூம், ஒரு பெட்டியை சிந்திச்சிங்களா விளாங்க. ஆகவே இது 90 பாக. இது நான் இப்படி பார்க்க உங்களுக்கு ஆங்கிளாக இருக்கிறது. ஆகவே அந்த 90 பாக என்றபடியால் இந்த முக்கோணம் FGHல நாங்கள் பைதகரஸ் தேற்றத்தை பாவிக்கலாம். வடிவாக சிந்திக்க வேணும். FGHல நாங்கள் பைதகரஸ் தேற்றத்தை பாவிச்சால் FH வந்து அதில் ஒரு செம்பக்கமாக வரும். FH இந்த வர்க்கம் வந்து 3 வர்க்கம் சக 3 வர்க்கமாக இருக்கும். அதாவது FG வர்க்கம் சக GH வர்க்கம். ஆகவே FH என்றது உங்களுக்கு நான் 9 சக 9. ஆகவே FH வர்க்கம் வந்து 18. ஆகவே FH வந்து வர்க்கமூலம் 18, அது 3 வர்க்கமூலம் 2 சென்டிமீட்டராக அமையும். எவ்வளவு செய்ய தேவையில்லை. நீங்கள் 3 நேரடியாக எழுதலாம். 3 வர்க்கமூலம் 2 சென்டிமீட்டர்.
இந்த நீளம் 3 வர்க்கமூலம் 2 சென்டிமீட்டர். எங்களுக்கு காண வேண்டியது அதிகூடிய தூரம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், EH ஆக இருக்கும். ஆகவே EH ஐ காண வேண்டுமாக இருந்தால் திரும்ப நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் வடிவாக்கவனிக்கோணம் AFH ஒரு செங்கோண முக்கோணியாக இருக்கும். ஒரு ரூமை சிந்திச்சிங்கள், ஒரு பெட்டி, சதுர வடிவமான ஒரு பெட்டியை சிந்திச்சிங்களா விளங்கும். இந்த FH இந்த AF ரெண்டும் செங்குத்தாக இருக்கும். இந்த EH நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே AFH பைதகரஸ் தேற்றத்தை பாவிப்போம். பைதகரஸ் தேற்றம் முக்கோணம் AFH. ஆகவே அந்த தூரம் AH வர்க்கம் சமன் AF வர்க்கம் சக FH வர்க்கம். EF வர்க்கம் எவ்வளவு? அது 3. 3 வர்க்கம் FH வர்க்கம். நாங்கள் FH வர்க்கம் ஏற்கனவே இதில் தெரியும், அது 18 என்று சொல்லலாம். ஆகவே 3 வர்க்கம் 9, FH வர்க்கம் இங்கே இருக்கு எங்களுக்கு, FH வர்க்கம் 18. ஆகவே அதை 18 என்று போட்டால் நீங்கள் சுருக்குவீர்களாக இருந்தால் AH வர்க்கம் 27 ஆக இருக்கும். ஆகவே AH வர்க்கமூலம் 27 சென்டிமீட்டராக இருக்கும். நீங்கள் எந்த 2 உச்சிகளை எடுத்தாலும் அவற்றுக்கிடையிலான அதிகூடிய தூரம் வர்க்கமூலம் 27 சென்டிமீட்டராக இருக்கும். இந்த BINGயையும் கணிச்சாலும் அப்படி கண்டுபிடிக்கலாம். ஆகவே இது ஏயையும் ஏச்சையும் கண்டுபிடித்திருக்கிறேன். ஆகவே VG இருந்தாலும் அது வர்க்கமூலம் 27 சென்டிமீட்டராக அமையும். அடுத்த வினாவுக்கு போகும். செவ்வட்ட கூம்பு ஒன்றின் ஆரை 7 சென்டிமீட்டர், உயரம் 5 சென்டிமீட்டர் எனின் அதன் வளை பரப்பளவு யாது? இது நாங்கள் ஏற்கனவே பரப்பளவிலே படித்திருக்கிறோம். இப்படியான கணக்கு. செவ்வட்ட கூம்பு, இதனுடைய ஆரை 7 சென்டிமீட்டர், உயரம் 5 சென்டிமீட்டர் எனின் அதன் வளை பரப்பளவு யாது? எங்களுக்கு தெரியும் வளைபரப்புக்குரிய சூத்திரம் πRL. ஆகவே ஆரை தெரியும், இந்த எல்லை காண வேண்டும். ஆகவே எல்லை காண வேண்டுமாக இருந்தால் எல் வர்க்கம் பைதகரஸ் தேற்றத்தை பாவிக்கலாம். OABC முக்கோணம் OBCயில் இந்த B என்றது இந்த அடி பரத்தினுடைய மையம். ஆகவே முக்கோணம் OBCயில நாங்கள் பைதகரஸ் தேற்றம் பாவித்தால் எல் வர்க்கம் சமன் 5 வர்க்கம் சக 7 வர்க்கம் 25, 7 வர்க்கம் 49. ஆகவே 25 49 கூட்டினால் 74 எல் வர்க்கம். ஆகவே எல் சமன் வர்க்கமூலம் 74 சென்டிமீட்டர். இதுதான் எல். ஆகவே இதிலே நாங்கள் பிரதியிடுவோமாக இருந்தால் வளை பரப்பளவை காணக்கூடியதாக இருக்கும். πRL அதாவது முக்கோண கூம்பு ஒன்றினுடைய வளை பரப்பளவுக்குரிய சூத்திரம் πRL, அடிப்பரப்பளவு πR வர்க்கமாக இருக்கும். ஆகவே இது πRL, பையினுடைய பெறுமதி 22/7, ஆரை 7, எல் வர்க்கமூலம் 74. இதை சுருக்கினால் 22 தர வர்க்கமூலம் 74, 22 தர வர்க்கமூலம் 74 சென்டிமீட்டர் வர்க்கமாக இருக்கும். அடுத்த வினா, அதனுடைய மொத்த மேற்பரப்பளவு யாது? மொத்த மேற்பரப்பளவு காண வேண்டுமாக இருந்தால் அதனுடைய வட்டப்பரப்பை காண வேண்டும். ஆகவே வட்டப்பரப்பு கூம்பின் வட்டப்பரப்பளவு πR வர்க்கம். அது
இதை நான் A1 எழுதுகிறேன், இதை A2 பை ஆர் வர்க்கம். அதான் கூம்பினுடைய அடித்தளத்தினுடைய பரப்பளவு. பை 22/7 தர 7 தர 7. இதை சுருக்கினால் 154 சென்டிமீட்டர் வர்க்கம். ஆகவே மொத்த பரப்பளவு வளை பரப்பினதும் அடித்தளத்தினது பரப்பினதும் கூட்டுத்தொகை மொத்த பரப்பளவாக இருக்கும். ஆகவே E1 சக E2 ஆகவே சக 154 சென்டிமீட்டர் வர்க்கமாக இருக்கும். அதுதான் அதனுடைய மொத்த பரப்பளவு. அதாவது 22 வர்க்கமூலம் 74 சக 154 சென்டிமீட்டர் வர்க்கமாக இருக்கும். அடுத்த கேள்வி முதலாவது வினா, இது இரண்டாவது. மூன்றாவது வினா, அதனுடைய கனவளவு யாது? கனவளவுக்கு உரிய சமன்பாடு 1/3 πr வர்க்கம் என படித்திருக்கும். இது ஏற்கனவே தெரிந்த விடயம். 1/3 π 22/7 6 7 தர 7. அதனுடைய உயரம் 5. இதை சுருக்குவீர்களாக இருந்தால் 22 7ஆல் பெருக்கினால் 154 தர 5/3. 154 5ஆல் பெருக்குவமாக இருந்தால் 5 20 2 மிச்சம் 5 25 2 27 1 5 2 7 770 கீழ் 3 சென்டிமீட்டர் கனமாக இருக்கும். இது அதனுடைய கனவளவாக இருக்கும். இது பரப்பளவு சென்டிமீட்டர் வர்க்கம் அலகு, கனவளவினுடைய அலகு சென்டிமீட்டர் கனமாக இருக்கும். நன்றி மாணவர்களே. இத்துடன் இன்றைய பாடவேளையை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.